Hi student, this is plus 2 chemistry video. Now we are going to discuss about new lesson in second volume. Okay, lesson is unit 11 and hydroxy compounds and ethers. It is a important lesson. It is a organic chemistry. ஓகேங்களா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினாவே நல்லா டீப்பாக கவனிச்சதா நல்லா புரியும் ஸ்டூடெண்ட். அதனால் நல்லா கவனிங்க. பேஜ் நம்பர் 105 இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். கவனிங்க ஸ்டூடெண்ட், கவனிங்க. இதில் பாருங்கள், செகண்ட் லைனில் கொடுத்துருப்பாங்க ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஹைட்ராக்சில் ஃபங்க்ஷனல் குரூப். அதை அன்லைன் பண்ணிங்க. OH குரூப் ஃபங்க்ஷனல் குரூப். இதில் ஹைட்ராக்சி காம்பவுண்டில் ஃபங்க்ஷனல் குரூப் OH குரூப். இது ப்ளஸ் ஒன்லேயும் படிச்சிருப்பீங்க. இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன், அப்போ அதில் OH இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதணும்? OH குரூப். அப்போ ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சி ஹைட்ராக்சி. இப்போ OH குரூப் இந்த மாதிரி பாண்டோட நம்ம எப்படி எழுது? OH குரூப். இட் இஸ் ஏ ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், மெனி ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் OH group play an important role in our body. அப்போ OH group இருக்கிறது நம்ம இன் அவர் பாடியிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொலஸ்ட்ரால். அப்போ கொலஸ்ட்ரால் கண்டெய்னிங் OH group, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. இப்போ கொலஸ்ட்ராலில் நம்மளுக்கு OH group இருக்கும் ஸ்டூடெண்ட். அப்போ நோன் அஸ் கொலஸ்ட்ரால் இன் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் இன் அவர் செல் மெம்பரேன். ஓகேங்களா. ரெட்டினாலும் அதில் நம்மளுக்கு OH குரூப் இருக்கும் ஸ்டூடெண்ட், அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ இந்த பேராகிராஃபே உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ரெட்டினால் இஸ் ஏ ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் ஏ, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைண்ட் அப்ளிகேஷன் இன் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அவர் ஐஸ். ஓகேங்க. ரெட்டினால் விட்டமின் ஏ அப்படின்னு சொல்கிறோம், அதுலேயே OH குரூப் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கவனிங்க. ஆல்கஹால் ஆல்சோ ஃபைண்ட் அப்ளிகேஷன் இன் மெனி ஏரியாஸ் லைக் மெடிசன் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ மெடிசன் அண்ட் இண்டஸ்ட்ரியில் நிறைய இதில் யூசஸில் இருக்குது ஆல்கஹால்ஸ் குரூப்பு. இப்போ ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு அஸ் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெத்தனால் இஸ் யூஸ்டு அஸ் இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட். இப்போ இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட்டில் மெத்தனால், அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. நான் அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் பாருங்கள், அடிட்டிவ் டு பெட்ரோல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் த மீனிங் அடிட்டிவ்? அடிட்டிவ் அப்படின்னாவே அடிஷன். ஓகேங்களா. அதுதான் அடிட்டிவ் டு பெட்ரோல். பெட்ரோலில் இதை ஆட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஆஸ் ஏ ஸ்கின் கிளீனர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஃபார் இன்ஜெக்ஷன். ஓகேங்களா. இப்போ நம்ம ஊசி போடுறப்போ ஒரு லிக்விட் வச்சு நம்மளுக்கு க்ளீன் பண்ணுவாங்க, அதுதான் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஓகேங்களா. இப்போ நம்ம நவ்ய டேஸில் யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுக்கு சானிடைசர்லேயும் நம்மளுக்கு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் ஸ்கின் கிளீனஸர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், the hydroxyl group of alcohol can be converted into many other functional group கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஹைட்ராக்சில் OH குரூப் இஸ் கன்வெர்ட் இன்ட்டு ஈத்தர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் குரூப்பாக நம்மளுக்கு கன்வெர்ட்டட் ஆகும். ஓகேங்களா. இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வேறு ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்வெர்ட் பண்ணி அதில் நம்மளுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நம்ம அது நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஹென்ஸ் ஆல்கஹால் an இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ் இன் சிந்தட்டிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா. சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, in this unit we will learn in the preparation properties and uses of alcohol, phenols and ethers. அப்போ ஃபஸ்ட்டு ஆல்கஹால்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈத்தர் ஸ்டார்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஐயூபேக் நாமன் கிளாச்சர் பார்த்துட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால் வந்து ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 105 கிளாஸிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு நடத்துறது ஐயூபேக் நாமன் கிளாச்சர் நடத்திடுறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிளாஸிஃபிகேஷன் வந்துடலாம். ஓகேங்களா. ஸ்டூடெண்ட் கவனிங்க. ஐயூபேக் நாமன் கிளாஸில் நம்ம ஆல்ரெடி ப்ளஸ் ஒன்லேயே படிச்சிருப்போம். அது ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பண்ணுங்கள், செலக்ட் த லாங்கஸ்ட் கண்டினியூஸ் செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம். இப்போ கார்பன் ஆட்டமோட செயின் நம்பர் எப்படி லாங்கஸ்ட் கார்பன் செயின், இப்போ நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு நம்ம சப்ஜெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. அதை நம்ம எழுதிட்டு தான் ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம பார்க்கணும். லாங்கஸ்ட் கார்பன் செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம் ரூட் வேர்டு, அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னிங் த ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ OH குரூப் எங்கே அட்டாச்சாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு கார்பன் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். இப்போ நம்பர் ஆஃப் தி செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், நம்பர் ஆஃப் தி கார்பன் ஆட்டம் இன் தி செயின் ஸோ தட் தி கார்பன் பியரிங் த OH குரூப் ஹேஸ் த லோயஸ்ட் பாசிபிள் நம்பர். அப்போ OH குரூப் எங்கே வந்து நம்மளுக்கு அட்டாச்சாக இருக்குது, அதில் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் அண்டு லோயஸ்ட் பாசிபிள் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அதில் நம்ம இதில் ஐயூபேக் நேம் சொல்ல நான் அப்படியே சொல்லிகிட்டே வருவேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அங்கே சொல்கிறப்ப ஈஸியாக போகிறீங்க. நீங்கள் நம்பர் ஆஃப் தி
carbon atom in the chain, so the carbon bearing the OH group has the lowest possible number. Next third point பாருங்க, name the substitute if any. ஏதாவது substituent group இருந்துச்சுன்னா அதை மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து பாருங்க, ரைட் தி நேம் ஆஃப் தி ஆல்கஹால். எப்படி சொல்லணும் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸு, ரூட் வேர்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாங்கஸ்ட் செயின். ப்ரிஃபிக்ஸ் வந்து சப்ஸ்டியூட்டன், ப்ரைமரி சஃபிக்ஸை நம்ம சேச்சுரேஷன் அன்சேச்சுரேஷன், தட் இஸ் சிங்கிள் பாண்ட் அண்ட் டபுள் பாண்ட். ஓகேங்களா? அப்போ சேச்சுரேஷன் அண்ட் அன்சேச்சுரேஷன் என்ன அப்படின்னா சிங்கிள் பாண்ட் அண்டு டபுள் பாண்ட். அப்போ டபுள் பாண்டு சொல்லலாம், சிங்கிள் பாண்ட். ஓகேங்களா? சிங்கிள் பாண்ட் வந்து சேச்சுரேஷன், டபுள் பாண்ட் வந்து அன்சேச்சுரேஷன். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்டரி சஃபிக்ஸ். செகண்டரி சஃபிக்ஸில் நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ஓஎல் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ புக்கில் இல்லாதது நான் எழுதியிருக்கேன், அதை வச்சு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் புக்கில் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் கவனிங்க, இதில் பாருங்கள், நான் ஈஸியாக எழுதியிருப்பேன் ஐயூபேக் நாமன் கிளாச்சுன்னு. ஃபஸ்ட்டு காமன் நேமில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா அல்லைல் ப்ளஸ் ஆல்கஹால். அப்போ அல்கைல் ப்ளஸ் ஆல்கஹால் அப்படின்னா அப்போ நம்ம அதை ரெண்டையும் சேர்த்து அல்கைல் ஆல்கஹால். இப்போ காமன் நேமுக்கும் நம்மளுக்கு ஐயூபேக் நேமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எண்டிங்கில் ஆல்கஹால்னு வந்துச்சுன்னா அது காமன் நேம், ஐயூபேக் நேமில் டிஃப்ரெண்ட்டாக வரும், ஓஎல் மெத்தனால் அப்படின்னு. அப்போ நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஐயூபேக் நேமில் என்னன்னா அல்கேன்னு நம்ம நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டத்தை சொல்லணும். ஓகேங்களா? அல்கேனில் இ ரீப்ளேஸ்டு பை ஓஎல், அதுதான் ஐயூபேக். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரெசன்ஸ் ஆஃப் 1 கார்பன், இதில் CH4 மீத்தேன் அப்படின்னு நம்ம எழுதுங்க. பாருங்கள், CH4 மீத்தேன், இதில் 1 ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு OH குரூப் அட்டாச்சாக இருக்கும். அதில் CH3, அப்போ CH4ல் ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்ட் ஆகிடுச்சுன்னா CH3, அதில் OH குரூப் அட்டாச் இருக்குது. அப்போ CH3 OH. ஓகே, அப்போ மெத்தில் ஆல்கஹால். மீத்தேன்லேருந்து நம்மளுக்கு 1 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு மெத்தில் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? இந்த மெத்தில் குரூப் தான் அல்கைல். அப்போ ஜென்ரல் ஃபார்முலாவில் இது அல்கைல் குரூப்னு சொல்லுவாங்க. இப்போ நம்பர் ஆஃப் 1 கார்பன் அப்படின்னால அப்போ மெத்தில் அப்படின்னு சொல்லணும். அப்போ இது வந்து நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா மெத்தில் ஆல்கஹால். அப்போ இட் இஸ் ஏ காமன் நேம் பிகாஸ் வந்து ஆல்கஹால்னு எண்டிங்கில் இருக்குது. அப்போ ஐயூபேக் நேமில் அல்கேன் நம்ம இப்போ என்ன சொல்லுவோம், மீத்தேன். அப்போ மீத்தேன் அப்படிங்கிறது அந்த ஏன் அப்படின்னு வரும், அந்த இ ரீப்ளேஸ்டு பை ஓஎல், அப்போ மெத்தனால். இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் +1லேயே படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எத்தில் ஆல்கஹால். ஓகேங்களா? ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 கார்பன் இருக்கும். எத்தில் ஆல்கஹால் இந்த மாதிரி எழுதலாம். ஸ்டூடெண்ட் கவனிங்க, CH3 CH2 OH இப்படி எழுதலாம், C2H5. இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருப்போம். கார்பன் வந்து 2 இருக்கும், ஹைட்ரஜன் வந்து 5 இருக்கும். அப்போ C2H5 OH எத்தில் ஆல்கஹால், ஐயூபேக் நேம் எத்தனால். ஓகேங்களா? இப்போ இ ரீப்ளேஸ்டு பை ஓஎல், ரெண்டுலேயுமே மீத்தேன் இ இருக்கும் அந்த இடத்துல, இ ரீப்ளேஸ்டு பை ஓஎல், அப்போ மெத்தனால் அண்டு எத்தனால். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கும். அப்போ N ப்ரொப்பைல் ஆல்கஹால். இப்போ N அப்படிங்கிற அந்த காமன் நேமில் இந்த N ஸ்மால் லெட்டர் N யூஸ் பண்ணுவோம். N மீன்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட்டாச்டு, அது மாதிரி. ஓகே, இவங்க நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இஸ் அட்டாச்டு. அதனால் சிம்பிள் ஃபார்மில் N எழுதிட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கனால ப்ரொப்பைல். ஓகேவா? OH குரூப் இருக்கனால ஆல்கஹால். அப்போ N ப்ரொப்பைல் ஆல்கஹால். ஐயூபேக் நேம் 1 ப்ரொப்பனால் பிகாஸ் OH குரூப் அட்டாச்டு கார்பன் இஸ் நோன் அஸ் ஃபர்ஸ்ட் கார்பன். இதுதான் OH குரூப் அட்டாச்டு கார்பன் ஃபஸ்ட்டு, இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன். ஓகேங்களா? அப்போ செகண்ட் கார்பனில் OH இருக்கனால 1 ப்ரொப்பனால். ப்ரொப் அப்படிங்கிறது ரூட் வேர்டு. ஓகேங்களா? ஓஎல்ங்கிறது செகண்டரி சஃபிக்ஸ். அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 1 ப்ரொப்பனால். அப்போ நம்மளுக்கு ப்ரிஃபிக்ஸ் எதுவும் இல்லை கண்ணு, அதாவது சப்ஸ்டியூட்டண்ட்டாக நம்மளுக்கு எந்த குரூப்பில் ரூட் வேர்டு ப்ரைமரி சஃபிக்ஸ் அதை பார்க்குறோம். இது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பாண்ட் அப்படின்னால நம்ம சேச்சுரேஷன் லிஸ்ட்டில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்டரி சஃபிக்ஸ் ஓஎல் ஆட் பண்ணுறோம். அப்போ இதில் மெயினாக நம்மளுக்கு ரூட் வேர்டும் செகண்டரி சஃபிக்ஸ் தான் ஆட் பண்ணுறோம். ஏன்னா ப்ரைமரி சஃபிக்ஸ் நம்ம இன்னும் டபுள் பாண்டுக்கு இன்னும் வரல, சேச்சுரேஷன் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். சேச்சுரேஷன் அப்படின்னா சிங்கிள் பாண்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுலேயே இன்னொரு குரூப்பு ஒன்று ப்ரெசன்ஸ் ஆஃப் இதுவும் 3 கார்பன் தான். இதில் வேறு ஒரு மாடல் எழுதியிருக்கோம். ஓகேவா? CH3 CHOH CH3 அப்படின்னு எழுதியிருக்கோம். பாருங்கள், CHOH இங்கே இருக்கும். இட் இஸ் ஐசோப்ரோபைல். ஏன் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் சொல்கிறோம், CH நியர்லி 2 CH3 குரூப் அட்டாச் இருந்துச்சுன்னா ஐசோ. இது ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கிறனால ப்ரோப்பைல், OH குரூப் இருக்கிறனால ஆல்கஹால், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். ஐயூபேக் நேம் 2 ப்ரோப்பனால் பிகாஸ் OH குரூப் வந்து பிரான்ச் செயினில் அட்டாச் ஆகிருக்கு. நான் மறுபடியும் மார்க் பண்ணுறேன் பாருங்கள்.
OH குரூப் பிரான்ச் செயின் அட்டாச் இருக்கனால இந்த பக்கம் சைடில் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் 1 தான் இருக்குது, இந்த பக்கம் சைடு நம்பர் ஆஃப் 1 கார்பன் தான். இப்போ இது சென்ட்ரல் கார்பனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ போத் சைட் சேம் நம்பர்னால இதை நம்ம எப்படி வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இது ஃபஸ்ட் கார்பன், இது செகண்டு, இது தேர்டு. ஓகேங்களா? அப்போ இப்படி இந்த மாதிரி மாற்றி எழுதினாலும் இது செகண்டு ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எப்படின்னாலும் இது செகண்ட் குரூப்பில் OH இருக்கிறதுனால 2, ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கனால ப்ராப்பு, OL வந்து செகண்டரி சஃபிக்ஸ். ஓகே, இது ப்ராப் அப்படிங்கிறது ரூட் வேர்டு. செகண்ட் கார்பனில் OH குரூப் இருக்கனால 2 ப்ரோபனால் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் IUPAC நேம். அப்போ வாட் இஸ் IUPAC நேம் ஆஃப் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் கேட்டாங்கன்னா 2 ப்ரோபனால். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் கவனிங்க, மேலே பாருங்கள் N பியூட்டேன்னு எழுதியிருப்பேன். ஓகேங்களா, அது ஆன்லைன் இதிலேருந்து தான் நம்ம கொண்டு வந்திருப்போம். இதில் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு OH குரூப் இந்த இடத்துல அட்டாச்சாக இருக்கும். அப்போ CH3 CH2 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 OH. இல்லை N பியூட்டைல் ஆல்கஹால். ஏன் பியூட்டைல் சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் 4 கார்பன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் ஃபஸ்ட்டு கார்பன் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன், இது ஃபோர்த்து கார்பன். CH3 CH2 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 OH இருக்கும். N பியூட்டைல் ஆல்கஹால் 1 பியூட்டனால். இது வந்து புக்கில் இருக்காது ஸ்டூடெண்ட், நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுலேயே நம்மளுக்கு ஐசோ மாடல் எழுதியிருக்கோம். இந்த பாருங்கள் CH நியர்லி 2 CH3 இருந்தால் தட் இஸ் ஐசோ. இதில் 1 கார்பன், இது 2 இது 3, அதில் இதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இது 4. இதெல்லாமே நம்ம காமன் நேமில் தான் சொல்கிறோம். இப்போ காமன் நேமில் சொல்கிறப்ப ஐசோ, ஏன் ஐசோங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுறோன்னா CH பக்கத்துலேயே 2 இந்த ஐசோ பேர், இந்த ஐசோ நேம் அப்படின்னு வந்தாவே CH பக்கத்தில் 2 CH3 இருந்தால் ஐசோ. நம்பர் ஆஃப் கார்பன் டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா பியூட்டைல் வரும். இப்போ OH இருக்கிறனால ஆல்கஹால், ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் இப்போ IUPAC நேம் வரப்போ நம்மளுக்கு பிரான்ச் டைப்பில் என்ன அட்டாச்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்போ CH3. இப்போ OH குரூப் எங்கே அட்டாச்ட் இருக்கோ இட்ஸ் கன்சிடர்ஸ் ஃபஸ்ட் கார்பன். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கார்பனில் CH3 குரூப் அட்டாச்ட் இருக்குது. அப்போ அது பிரான்ச் டைப்பில் சொல்லணும். அப்போ 3. அப்போ இதை தான் 3 கார்பன். அப்போ செகண்டில் இருக்கிறனால 2 மெத்தில் 1 ப்ரோபனால். தட் இஸ் IUPAC நேம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் பாருங்கள் CH பக்கத்தில் ஒரு CH3 இருக்குது, ஆனால் இன்னொரு CH3 இங்கே தான் இருக்குது. அப்போ CH2 இன் பிட்வீனில் இருக்குது. அப்போ இது ஐசோ மாடல் கிடையாது. அப்போ இந்த மாதிரி டைப் வந்தால் நம்ம எப்படி சொல்லலாம், CH நியர்லியே தான் 2 CH3 வந்தால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட் ஐசோ. அப்போ இது ஐசோ மாடல் கிடையாது. அப்போ இதுக்கு என்ன நேம் வைக்கிறது அப்படின்னா CHோட OH இருக்கனால இட் இஸ் கால்டு செகண்டரி. அப்போ செகண்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மறுபடியும் மார்க் பண்ணுற பாருங்க, CHோட OH இருக்கனால செகண்டரி. அதுதான் நான் சிம்பிளிஃபை பண்ணி SC அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, செகண்டரி. ப்ரெசன்ஸ் ஆஃப் 4 கார்பன் இருக்கிறனால பியூட்டைல். அப்போ OH குரூப் இருக்கிறனால ஆல்கஹால். மறுபடியும் ஒன்ஸ் டைம் இதில் பாருங்கள், CH பக்கத்தில் 2 CH3 இல்லை, ஒரு CH3 தான் இருக்குது. அதனால் CHோட OH இருக்கனால செகண்டரி. 4 கார்பன் இருக்கனால பியூட்டைல், OH குரூப் இருக்கனால ஆல்கஹால். தட் இஸ் த காமன் நேம், செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். நெக்ஸ்ட்டு வந்து IUPAC நேம் பார்த்தீங்கன்னா இது இப்போ இது வந்து சென்ட்ரல் கார்பனாக எடுத்துக்கணும். இந்த பக்கம் பாருங்கள் 1 கார்பன் தான் இருக்குது, இந்த பக்கம் வந்து 2 கார்பன் இருக்குது. அப்போ எந்த பக்கம் சைடு லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டமோ இஸ் கன்சிடர்ஸ் ஃபஸ்ட் கார்பன் அப்படின்னு எடுத்துக்கணும் ஸ்டூடெண்ட். அப்போ நம்மளுக்கு எது ஃபஸ்ட்டு சைடு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன், இது ஃபோர்த்து கார்பன். செகண்ட் கார்பனில் OH இருக்கனால 2. ஓகேவா, ப்ரெசன்ஸ் ஆஃப் 4 கார்பன் இருக்கனால பியூட்டைல். ஓகேவா, பியூட்டேன். அப்போ எல்லாமே சிங்கிள் பாண்டில் தான் ப்ரெசன்ஸாக இருக்கும். அப்போ பியூட்டேன், OE ரீப்ளேஸ்டு பை OL. அப்போ 2 பியூட்டனால். தட் இஸ் த IUPAC நேம். ஓகேங்களா, இப்போ செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹாலும் ஐசோ பியூட்டைல் ஆல்கஹாலும் நீ நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா, அப்போ ஐசோனா என்ன வரும் அப்படிங்கிறத அன்லைன் பண்ணிக்கணும். செகண்டரினா ஏன் வரும் அப்படின்னா CH நியர்லி 2 CH3 இருந்தால் மட்டும்தான் ஐசோ. நெக்ஸ்ட்டு பாரு ஸ்டூடெண்ட், கீழே இன்னொரு மாடல் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல், டெர்சரி டைப். ஏடியா டெர்சரி டைப் அப்படின்னு சொல்கிறோன்னா COட OH இருந்தால் டெர்சரி ஆல்கஹால்னு சொல்லுவோம். 1 2 3 4 கார்பன் டோட்டலி நம்மளுக்கு கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 4 கார்பன்ஸ் இருக்கும். அப்போ பியூட்டைல். அப்போ டெர்சரி அப்படிங்கிறது தான் சிம்பிளிஃபை பண்ணி டெர்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ டெர்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் 4 கார்பன் இருக்கனால பியூட்டைல், OH குரூப் இருக்கனால ஆல்கஹால். அப்போ டெர்ட் பியூட்டைல் ஆல்கஹால். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் IUPAC நேம். IUPAC நேம் வரப்போ நம்ம OH குரூப் அட்டாச்
அட்டாச்டு கார்பன் இஸ் கன்சிடர் சென்டர் கார்பன். அப்போ இந்த பக்கம் சைட்லேயும் நம்மளுக்கு 1 கார்பன் ப்ரெசன்ஸ் இருக்குது, இந்த பக்கம் சைடும் 1 கார்பன் தான் ப்ரெசன்ஸ் இருக்குது. அப்போ இந்த பக்கம் 2 பக்கம் சைடு போத் சைட்ஸும் கம்பேர் பண்ணுறீங்க. 2 பக்கம் சைடும் சேம் கார்பன்ஸ் இருக்கிறனால, ஒரே கார்பன் இருக்கனால நீங்கள் எந்த பக்கம் இருந்து நம்பர் வந்து வச்சுட்டே வரலாம். அப்போ எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது 1, இது 2, இது 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கார்பன் தான் உனக்கு செகண்ட் கார்பனில் வரும். இல்லை இந்த மாதிரி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, இது ஃபஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட், அப்போ இது செகண்டரி. அப்போ இது செகண்டில் 2 மெத்தில் இருக்கிறனால 2 மெத்தில், இது 3 கார்பன் தான் ஸ்ட்ரெயிட் செயினில் இருக்கிறனால ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம். இப்போ 2 மெத்தில் 2 ப்ரொப்பனால், ஏன்னா செகண்ட் கார்பனில் தான் OH குரூப்புங்க. அப்போ எதனால் 2 மெத்தில் சொல்கிறோம் அப்படின்னா, இது செகண்ட் கார்பன். நான் மறுபடியும் மார்க் பண்ணுற பாருங்கள், செகண்டு 2 மெத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கிறனால 2 ப்ராப்பு, அதை 2 மெத்தில் சொல்லிடும். அதுலேயே உங்களுக்கு ஒரு கார்பன் போயிடுது. மீதி ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 3 கார்பன் இருக்கிறனால ப்ராப்பு. அப்போ செகண்ட் கார்பனில் OH இருக்கனால ப்ரொப்பனால். அப்போ 2 மெத்தில் 2 ப்ரொப்பனால். இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் த ஐயூபேக் நேம் ஆஃப் டெர்சரி பியூட்டைல் ஆல்கஹால்? 2 மெத்தில் 2 ப்ரொப்பனால். இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின், மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது பார்த்துக்கலாம். ஸ்டூடெண்ட் லிசன் ஹியர். இது பேஜ் நம்பர் 106 இருக்குது. இதில் வரிசையை நம்பர் இருக்காது. ஃபஸ்ட் எடுத்துலையுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரொப்பான் 2 ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை 2 ப்ரொப்பனால்னு நான் எழுதியிருப்பேன் அந்த பாக்ஸில். அதை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதில் ரூட் வேர்டு என்ன அப்படின்னா ப்ராப்பு. ஓகேங்களா. ப்ரைமரி சஃபிக்ஸ் வந்து சேச்சுரேஷன், ப்ரெசன்ஸ் ஆஃப் டபுள் பாண்டுனால ஏன். ஓகேங்களா. ரீப்ளேஸ்டு பை OL. அப்போ அந்த 2 ஆல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை ப்ரொப்பன் 2 ஆல். டெர்சரி பியூட்டைல் ஆல்கஹால் இப்போ தான் சொல்லி முடித்தோம். ஓகேங்க. 2 மெத்தில் ப்ரொப்பைன் 2 ஆல்னு சொல்லலாம், இல்லை 2 ப்ரொப்பனாலும் சொல்லலாம். ஓகேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் வித் பொசிஷன் நம்பர் 2 மெத்தில் இருக்குது, அதுதான் நம்மளுக்கு சப்ஸ்டியூட்டண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரூட் வேர்டு வந்து ப்ராப்பு. ப்ரைமரி சஃபிக்ஸ் வந்து ஏன், ரீப்ளேஸ்டு பை OL, அது 2 OL. அப்போ 2 ஆல். இப்போ 2 மெத்தில் ப்ரொப்பைன் 2 ஆல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நியோபென்டைல் ஆல்கஹால். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம இன்னும் பார்க்கல. ஓகேங்களா. இப்போ பாருங்கள் எப்படி இல்லை, ஏன் இது நியோபென்டைல் சொல்கிறாங்க அப்படின்னா, சியோட நம்மளுக்கு 3 CH3 குரூப் அட்டாச்சாக இருக்கும். நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி சியோட 3 CH3 குரூப் அட்டாச்சாக இருக்கனால நியோ. ஓகேவா. இது ப்ரெசன்ஸ் ஆஃப் 5 கார்பன் இருக்கும். டோட்டலாக எல்லாம் கவுண்ட் பண்ணி பாருங்கள், 5 கார்பன் இருக்கும். ஓகேங்களா. எது அப்படின்னா 1, இது 2, இது 3, இது 4, இது 5 இருக்குனால பென்டைல். அப்போ பென்டைல் OH குரூப்னாலும் இது ஆல்கஹால். இது எல்லாமே காமன் நேம். காமன் நேமில் ஆல்கஹால்னு முடியுது, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காமன் நேம்னாவே ஆல்கஹால்னு முடிஞ்சாவே அது காமன் நேம். நெக்ஸ்ட் இப்போ ஐயூபேக் நேம். ஐயூபேக் நேமில் பாருங்கள், இப்போ OH குரூப் அட்டாச்டு கார்பன் இஸ் கால்ட் அஸ் ஃபஸ்ட் கார்பன் தான். அப்போ செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். இப்போ செகண்ட் கார்பன்லேயே நம்மளுக்கு பிரான்ச்சு சப்ஸ்டியூட்டன் குரூப்பாக அட்டாச்னால இது 2 ரெண்டாவது கிளம்பி 2 மெத்தில் இருக்கனால டைமெத்தில். மீதி ரிமைனிங் வந்து 3 கார்பன் இருக்கனால ரூட் வந்து ப்ராப். சிங்கிள் பாண்டாக இருக்கனால ஏன். அப்போ ரீப்ளேஸ்டு பை OL, அப்போ ஆல் அப்படின்னு வரும். அப்போ ஐயூபேக் நேம் 2,2 டைமெத்தில் ப்ரொப்பைன் 2 ஆல் அப்படின்னு வரும். இப்போ இந்த ரீப்ளேஸ்டு பை OL இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்போ நியோபென்டைல் ஆல்கஹாலோட ஐயூபேக் நேம் 2,2 டைமெத்தில் ப்ரொப்பேன் 1 ஆல். ஓகே. ஒன்றாவது கார்பன்லேயே OH இருக்கனாலும் 1 ஆல் சொல்லலாம், இல்லை ப்ரொப்பனால் அப்படின்னு சேர்த்து சொன்னாலும் ஓகே. ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து ஐசோபியூட்டைல் ஆல்கஹால். இதுவும் சொல்லிட்டேன் முன்னாடியே. இதனோட ஐயூபேக் நேம் 2 மெத்தில் 1 ப்ரொப்பனால் சொல்லலாம், இல்லை 2 மெத்தில் ப்ரொப்பேன் 1 ஆல் அப்படின்னு சொல்லலாம். கீழே கொடுத்துருப்போம் பாருங்கள் இதில். ஓகே. ஐசோபியூட்டைல் ஆல்கஹால் அந்த பாக்ஸில் எழுதியிருப்பேன். ப்ரெசன்ஸ் ஆஃப் 4 கார்பன் இருக்கும். இது ஏன் ஐசோ சொல்கிறோம்னா உனக்கே சொல்லியிருப்பேன். CH நியர்லி 2 CH3 இருக்கும். ஓகேங்களா. ப்ரெசன்ஸ் ஆஃப் 4 கார்பன் இருக்கிறனால பியூட்டைல். அப்போ ஐசோ அப்படிங்கிற டேர்ம் வந்தாவே நம்மளுக்கு காமன் நேம். அது இல்லாமல் ஆல்கஹால் முடிஞ்சிருக்கனால இது ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஐசோபியூட்டைல் ஆல்கஹால். ஓகேங்களா. இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான் OH குரூப் அட்டாச்டு கார்பன் இஸ் கால்ட் அஸ் ஃபஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன். ஓகேங்களா. அப்போ செகண்ட் கார்பனில் மெத்தில் குரூப் இது ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட்டன், அதான் 2 மெத்தில். மீதி ரிமைனிங் ஸ்ட்ரெயிட் செயினில் ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கனால ப்ராப். சிங்கிள் பாண்டாக இருக்கனால ஏன். அப்போ ஏன் வந்து ரீப்ளேஸ்டு பை OL. ஓகேங்களா. இப்போ ஃபைனலி வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2 மெத்தில் ப்ரொப்பேன் 1 ஆல். ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம்.
ஸ்டூடெண்ட் கவனிங்க, இது பேஜ் நம்பர் 107 இருக்குது. பென்சைல் ஆல்கஹால். பென்சின் ரிங்கில் CH2OH குரூப் அட்டாச்சாக இருக்கும். மார்க் பண்ணுறேன் பாருங்கள். CH2OH குரூப். ஓகே, பென்சினோட மாலிகுலர் ஃபார்முலா C6H6ன்னு படிச்சிருப்போம். ஓகே, இதில் C6H5 வரும். ஓகேங்களா, ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு அந்த CH2OH குரூப் வந்து அட்டாச்சாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ C6H5 CH2OH வரும். இது பென்சைல் ஆல்கஹாலோட ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ பென்சைல் ஆல்கஹால் ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு இதான் OH குரூப் அட்டாச்டு கார்பன் தான் ஃபஸ்ட்டு கார்பனோட ஃபினைல் குரூப் அட்டாச்டு இருக்குது. அந்த ஃபினைல் குரூப்போட ஃபார்முலா C6H5. அப்போ ஃபினைல் இது ப்ரிஃபிக்ஸ், அதாவது நம்மளுக்கு அந்த சப்ஸ்டியூட்டன் குரூப் இருக்கும். ஓகே, மீதி ரிமைனிங் கார்பன் வந்து மித்தில். ஓகேங்களா, ஏன் சிங்கிள் பாண்ட் இருக்குனால ஏன். ஓகேவா, அந்த ஏன் ரீப்ளேஸ்டு பை OL. அப்போ ஃபினைல் மெத்தனால். இப்போ வாட் இஸ் த ஐயூபேக் நேமா பென்சைல் ஆல்கஹால் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபினைல் மெத்தனால். ஓகேங்களா, இதனோட ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்கள். மறுபடியும் ஃபினைல் பென்சைல் ஆல்கஹாலோட ஃபார்முலா C6H5 இப்படி சொல்லலாம். அதுதான் ஃபினைல் குரூப். இப்படி ஃபினைல். நெக்ஸ்ட் வந்து CH2OH. ஓகேங்களா, இதை பென்சைல் ஆல்கஹாலோட ஃபார்முலா. இதில் கார்பன் வந்து 7 இருக்கும். அதனால் நம்ம கெப்டைல் அப்படிலாம் சொல்லக்கூடாது, தனித்தனியாக பிரித்து சொல்லிடுறோம். இது CH2OHங்கிறது ஒரே ஒரு கார்பன் இருக்கிறனால மீத்தேன். இதில் 1வது குரூப்பில் ஃபினைல் குரூப் பென்சின் ரிங் அட்டாச் ஆகிருக்கனால ஃபினைல் மெத்தனால். ஓகேங்களா, ஐயூபேக்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அல்லைல் ஆல்கஹால். இது ரொம்ப ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் டபுள் பாண்ட் இருக்கும் பாருங்கள், அன்லைன் பண்ணுறேங்க. OH குரூப் அட்டாச்டு கார்பன் தான் ஃபஸ்ட்டு கார்பன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கார்பனில் அட்டாச்சாக இருக்குது. ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கும். ஓகேங்களா, இங்கே எல்லாமே சிங்கிள் பாண்டாக பார்த்தோம் அப்படின்னா டபுள் பாண்டு ப்ரெசன்ஸாக இருக்குது. அப்போ டபுள் பாண்ட் எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னா செகண்ட் கார்பனில் இருக்குது. அன்லைன் பண்ணிக்கோங்க. எந்த கார்பனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பன். மறுபடியும் மார்க் பண்ணுற பாருங்கள். இது OH குரூப் அட்டாச்டு கார்பன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்பன். அதில் செகண்ட் கார்பனில் நம்மளுக்கு டபுள் பாண்ட் ப்ரெசன்ஸாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கனால ப்ராப்பு ப்ளஸ் 2 ஈன். ஏன் ஈன்னு சொல்கிறோம் அப்படின்னா டபுள் பாண்ட் ப்ரெசன்ஸாக இருக்குது. அது இல்லாமல் OH இருக்கனால 1 நாள், 1வது கார்பனில் இருக்கனால 1 நாள். அப்போ ப்ரொப்பீன் 1 நாள். அப்போ 2 ப்ரொப்பீனால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த 1 வந்து விட்டுடலாம். நம்ம இந்த 2 நம்பரை முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா 2 ப்ரொப்பீனால் அப்படின்னு வரும். நான் அதில் பின்னாடி எழுதியிருப்பேன், அதில் பார்த்துக்கலாம், நீங்கள் கவனிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க சைக்கிளோ ஹெக்சைல் ஆல்கஹால். பாருங்கள், உள்ளே எந்த பாண்டுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா சைக்கிளோ ஸ்ட்ரக்சர்னு படிச்சிருப்போம். இதில் 6 கார்பன் ப்ரெசன்ஸாக இருக்கும். 1. ஓகேங்களா, அந்த கார்னரில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 1 2 3 3 4 5 6 இருக்கும். அப்போ ஹெக்சைல். OH குரூப் இருக்கனால ஆல்கஹால். அப்போ சைக்கிளோ ஹெக்சனால். ஓகேங்களா, எல்லாமே ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்கிள் பாண்ட் இருக்கனால தான் ஏன் வருது. ரீப்ளேஸ்டு பை OL. அப்போ சைக்கிளோ ஹெக்சனால். காமன் நேம் சைக்கிளோ ஹெக்சைல் ஆல்கஹால். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து கிளிசரால். இது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 OH குரூப் இருக்கும். ஓகே, இதில் எல்லாமே இப்போ மேலே வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரெசன்ஸ் ஆஃப் 1 OH குரூப். இதில் ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 OH குரூப் இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீத்தேனில் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். ப்ரொப்பேன். ஓகேங்களா, ப்ரொப்பேனில் வாட் இஸ் த ஃபார்முலா ப்ரொப்பேன் பார்த்தீங்கன்னா CH3. ஓகேங்களா, CH2 CH3 அப்படின்னு வரும். ஸ்டார்டிங்கும் CH3, எண்டிங்கும் நம்மளுக்கு CH3, இன்பிட்டிவில் CH2 இருக்கும். இப்போ நான் மறுபடியும் எழுதுகிறேன் பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக. ஓகேங்களா, CH3 CH2. ஓகேங்களா, CH2OH அப்படின்னு வரும். CH3 எழுதிட்டோமா. இப்போ இந்த ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு OH குரூப் அப்படியே அட்டாச் ஆகும். இப்போ CH3லேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு CH2ஓட ஒரு OH குரூப் அட்டாச் பண்ணிக்கோங்க. இது CH2. நெக்ஸ்ட்டு CH2 தான் இருந்தது சென்ட்ரலில். ஓகேங்களா, ப்ரொப்பேனோட ஃபார்முலாவில். அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா CHOH. இங்கே CH3 இருக்கும். இதில் CH2OHன்னு கிடைக்கும். இதுதான் கிளிசரால். இது வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ CH2OH CH2OH. ஓகேங்களா, அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. அந்த கிளிசராலோட ஃபார்முலா மார்க் பண்ணிக்கோங்க. இது ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கனால ப்ராப்பு. ஏன் இது 3 OH குரூப் இருக்கும். ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன் அண்டு தேர்டு கார்பன். அதெல்லாம் 1 2 3 ட்ரையால். ஏன் ட்ரையால் சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 OH இருக்கனால ட்ரை, OH குரூப் இருக்கனால ஆல், அதான் ட்ரையால். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐயூபேக் நேம். வாட் இஸ் த ஐயூபேக் நேம் ஆஃப் கிளிசரால் கேட்பாங்க. ஓகேங்களா, ப்ரொப்பேன் 1,2,3 ட்ரையால் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து எவால்வேட் யுவர் செல்ஃப். மறுபடியும் நான் எழுதி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள்.
ஸ்டூடெண்ட் கவனிங்க, இது பேஜ் நம்பர் 107ல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் ஆல்கஹால். எவால்வேட் யுவர் செல்ஃப் மறுபடியும் எழுதி வச்சுருப்பேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். Structure of the functional group of alcohol. The structure of OH group which is attached to sp3 hybridized carbon. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். போன டைம் இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, அதனால் மார்க் பண்ணிக்கோங்க. sp3 hybridized carbon அண்டைன் பண்ணுங்க. ஓகே, விச் சிமிலர் டு தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் OH group attached to hydrogen in water. இப்போ வாட்டரோட ஃபார்முலா H2O தெரியும். அதில் OH group எப்படி அட்டாச்சாக இருக்குது, அதே மாதிரி இதுலேயும் ஹைட்ராக்சல் குரூப்லேயும் OH group அட்டாச்சாக இருக்குது. இதில் ஒரு கார்பன் வந்து sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. டயக்ராம்லேயும் அதை அன்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மார்க் பண்ணுறேன் பாருங்கள். sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன், இந்த கார்பன் தான் sp3. இதில் இதுதான் O, இதில் H வந்து அட்டாச்சாக இருக்குது. ஓகேங்களா? இது எந்த மாதிரி சேஃபில் இருக்குது அப்படின்னா வி சேஃபில் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வி சேஃப் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் வி சேஃப். இது வி சேஃப். ஓகேங்க, அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. வி சேஃப்டு அன்லைன் பண்ணிக்கோங்க. வி சேஃப்டு கீழே பாருங்கள், அன்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வி சேஃப்டு இன் சச் ஆல்கஹால் ஒன் ஆஃப் தி sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல். ஓகேங்களா? ஒன் ஆஃப் தி sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல் எதனோட அட்டாச்சாக இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டமோட அட்டாச்சாக இருக்கும். இந்த பாண்டு வந்து சிக்மா பாண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது பாருங்கள், இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது ஒரு சிக்மா பாண்டு. நெக்ஸ்ட் இன் பிட்வீனில் இந்த ரெண்டுக்கும் இடையில் இந்த ஓக்கும் இந்த ஹச்சுக்கு இடையில் இருக்கிற பாண்டு சிக்மா பாண்ட். ஓகேங்களா? வாட் இஸ் சிக்மா பாண்ட் அப்படின்னா ஹெட்வைஸ் ஓவர்லேப்பாக இருக்கும். மீதி ரிமைனிங் இது ரெண்டுமே உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இதுவும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இதுவும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். அந்த ரிப்பல்ஷனால் என்னோட அந்த பாண்ட் ஆங்கிள் வந்து டிகிரீசஸ் ஆகிருக்கும். 108.9 டிகிரி. ஆனால் அது ஆக்சுவலாக 109 வரணும், பட் வந்து 108 டிகிரி வந்திருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா டியூ டு நம்மளுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா? டியூ டு ரிப்பல்சன் பிட்வீன் தி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். நெக்ஸ்ட் பேராகிராஃபில் இந்த லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. முன்னாடி சொல்லிட்டு இந்த டயக்ராம் இருக்கக்கூடிய இந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண லைன்ஸ் தான் பின்னாடி இருக்கும். இந்த சிக்மா பாண்ட் அப்படின்னா ஹெட்வைஸ் ஓவர்லாப்பாக இருக்கும். ஹைட்ரஜன் அப்படின்னாவே உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் வந்து 1. இப்போ எழுதுகிறேன் பாருங்கள். ஹைட்ரஜன் அப்படின்னாவே அட்டாமிக் நம்பர் 1s ஆர்பிட்டலில் இருக்கும். ஓகே, s ஆர்பிட்டல்னாவே ஸ்பெரிக்கல் சேஃபில் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஹெட்வைஸ் ஓவர்லேப் ஆகும். ஹெட்வைஸ் ஓவர்லேப் ஆகக்கூடிய பாண்டு தான் சிக்மா பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் பேஜில் சொல்லியிருப்பாங்க. இதில் பாருங்கள் ஸ்டூடெண்ட் கவனிங்க, இது பேஜ் நம்பர் 108ல் இருக்குது. ஆக்சிஜன் லீனியர்லி ஓவர்லேப் வித் sp3 ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல். அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஆஃப் கார்பன் டு ஃபார்ம் CO சிக்மா பாண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த CO சிக்மா பாண்ட் and another sp3 hybridized orbital linearly overlap with 1s orbital. அப்போ கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். நான் மறுபடியும் மார்க் பண்ணுற பாருங்க, இப்படி தான் இருந்திருக்கும். சி இந்த இடத்துல ஒரு ஓ கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல ஒரு ஹச் இருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு சிக்மா பாண்டு தான். இந்த CO பாண்டு உங்களுக்கு சிக்மா பாண்டு தான். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன அட்டாச்சாக இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் அட்டாச்சாக இருக்கும். இது CH3 மெத்தனால், CH3OH. ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டுக்குள்ள இந்த பாண்ட் ஆங்கிள் தான் டிகிரீசஸ் ஆகிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அன்லைன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும். 1s ஆர்பிட்டல் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட். ஓகேங்களா? இந்த CO பாண்டும் இருக்குது, OH பாண்டும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ COH பாண்ட் அந்த ஆங்கிள் இஸ் இன் மெத்தனால் இஸ் ரெடியூஸ்டு 108.9 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் தி எதுலனா ரெகுலர் டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆங்கிள். ரெகுலர் டெட்ராஹெட்ரல் பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 109.5 டிகிரி. 109.5 டிகிரி இருக்கணும். ஆனால் இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 108.9 டிகிரி. பிகாஸ் டியூ டு லோன் ரிப்பல்ஷன் பிட்வீன் தி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், அன்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ன கேட்பாங்க அப்படின்னா ரைட் தி ஃபங்க்ஷன் குரூப் ஆஃப் ஆல்கஹால்னு கேட்டாங்கன்னா மெத்தனாலோட ஃபங்க்ஷன் குரூப். வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் கார்பன் இன் மெத்தனால் அப்படின்னு கேட்டாங்கன்னா sp3 ஹைபிரிடைசேஷன். வாட் இஸ் த சேஃப் ஆஃப் மெத்தனால் அப்படின்னு கேட்டாங்கன்னா வி ஷேப்டு. ஓகேங்களா? இதெல்லாம் அன்லைன் பண்ணிக்குவாங்க. இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன்.
இது பேஜ் நம்பர் 105 இருக்குது. ஆல்கஹால் கிளாஸிஃபைட் இன்டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதில் ஃபஸ்ட்டு மெயின் டைப் வந்து மோனோஹைட்ரிக் ஆல்கஹால் அண்டு பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஒன் OH குரூப் இஸ் கால்ட் அஸ் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். ஓகேவா? மோர் தென் OH குரூப் இஸ் கால்ட் அஸ் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். அதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த பாக்ஸில். கண்டெய்னிங் ஒன்லி ஒன் OH குரூப். இது வந்து மோர் தென் OH குரூப் இருக்கும். மோர் தென் OH குரூப்பில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக் அண்டு ஹெக்ஸாஹைட்ரிக். இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இதில் புக்கில் பார்த்துக்கோங்க ஒரு டைமு. நான் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதையும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், டைஹைட்ரிக் ஆல்கஹாலில் கிளைக்கால் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹாலில் கிளிசரால் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹெக்ஸாஹைட்ரிக் ஆல்கஹாலில் சார்பிட்டால் அண்டு மேனிட்டால் கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி எக்ஸ்பிளைன் ஸ்டூடெண்ட் லிசன் ஏர். இதுதான் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து டைஹைட்ரிக் ஆல்கஹால் அன்லைன் பண்ணிக்கோங்க. இதை CH2OH CH2OH இப்படி எழுதிக்கலாம். இந்த மாதிரி மாடலும் எழுதியிருக்கலாம். இந்த மாதிரி மாடல் தான் உன்னோட புக்கில் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழே எப்படி வருது அப்படின்னு. ஈத்தீன் ஃபார்ம்லாம் உங்களுக்கே தெரியும். பாருங்கள் CH2 டபுள் பாண்ட் CH2 இந்த டபுள் பாண்ட் இருக்கும். அது எத்திலீன் இஸ் ஏ காமன் நேம். உன்னோட புக்கில் கிளைக்கால் மட்டும் கொடுத்துருப்பாங்க. கிளைக்கால் அப்படின்னு சொல்லலாம், எத்திலீன் கிளைக்கால். அப்போ அதனோட வாட்டர் மால் ஆட் பண்ணினா ப்ரெசன்ஸ் ஆஃப் நம்மளுக்கு OH குரூப்பு. இந்த H2 வந்து நம்மளுக்கு H+H+ வந்து H2 கேஸை நம்மளுக்கு லிபரேட் ஆகும். இப்போ வாட்டரில் கூடிய அந்த OH மைனஸ் தான் இங்கே போய் அட்டாச் ஆகும். ஓகே, CH2OH CH2OH. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கீழே எழுதியிருப்போம் பாருங்கள். எப்படி பாருங்கள், CH2 டபுள் பாண்ட். இங்கே பாருங்கள் CH2 இது டபுள் பாண்ட், இங்கே CH2 இருக்கும். அப்போ ரெண்டு OH குரூப் இங்கே ஒன்று அட்டாச் இருக்கும். அப்போ இந்த இடத்துல OH குரூப்பு CH2OH இதை எத்திலீன் கிளைக்கால். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால் ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மில் எழுதியிருக்கேன் பாருங்கள், ப்ரொப்பேனோட ஃபார்மில் அன்லைன் பண்ணிட்டு பாருங்கள். CH3 CH2 CH3. இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் நம்மளுக்கு பாண்டை ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் ஒன் பாண்ட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் வேணும். இப்போ ஹைட்ரஜன் இருக்கிறது ஒரு எலக்ட்ரான் தான். அந்த ஹைட்ரஜனுடைய ஒரு எலக்ட்ரான் தான் பாண்டாக கன்வெர்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு சிங்கிள் பாண்ட் இஸ் கன்வெர்ட் இன்ட்டு டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ CH3 CH டபுள் பாண்ட் CH2. இதுலேயும் நம்மளுக்கு அந்த வாட்டர் மாலிகுல் வந்து நம்மளுக்கு 3H2 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த OH3OH குரூப் வந்து இங்கே அட்டாச் ஆயிரும். அப்போ CH2OH CH2OH இந்த இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிடும். இதுலேருந்து ஒரு H, இந்த H சேர்ந்து H2 வெளியில் போயிடும். மறுபடியும் எழுதுகிறேன் பாருங்கள். இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் H லிபரேட் ஆயிரும். இது இந்த H லிபரேட்டர். இப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் 3OH குரூப் ஒவ்வொன்றிலே அட்டாச் ஆகும். இப்போ CH3லேருந்து ஒரு ஹைட்ரஜன் போச்சுன்னா CH2, இந்த CH2 ஒரு OH அப்படியே அட்டாச் ஆகிருக்கு. இந்த CH2 ஒரு OH குரூப் அப்படியே அட்டாச் ஆகிருக்கு. இதுதான் கிளிசரால். அப்போ கிளிசரோட ஃபார்மில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, மறுபடியும் ஆன்லைன் பண்ணுற பாருங்கள். CH2OH CH2 எல்லாமே ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்கிள் பாண்டு. என்னோட ஐயூபேக் நேம் ப்ரொப்பேன் 1,2,3 ட்ரையால். இது ஆல்ரெடி நம்ம அந்த ஐயூபேக் நாமன் கிளாஸ் சொல்லி உன்னோட புக்கில் இருக்கும். பேஜ் நம்பர் 107 இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாஹைட்ரிக் ஆல்கஹால். இதில் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹெக்ஸா அப்படின்னாவே 6 இருக்கும். ஹைட்ரிக் ஆல்கஹால் ஓகேங்களா, இல்லை ப்ரெசன்ஸ் ஆஃப் OH குரூப் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் தெரியும். ஓகேங்களா, ப்ரெசன்ஸ் ஆஃப் OH குரூப். அப்போ இந்த மாதிரி பாருங்கள். இது நான் ஆன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். CH2OH இருக்கும். இங்கே வந்து இதே மாதிரி CH2OH இருந்துச்சுனாவே இட் இஸ் கால்ட் அஸ் பிரைமரி ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. இப்போ நம்பர் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால் இன் ஹெக்ஸாஹைட்ரிக் ஆல்கஹால்னு கேட்டாங்கன்னா 2. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். மீதி இந்த CH2OH இருக்கிறது எல்லாமே செகண்டரி ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா CH2OH இருக்கனால செகண்டரி டைப். அப்போ 4 செகண்டரி ஆல்கஹால் இருக்குது, 2 வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் இருக்குது. அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் நம்மளுக்கு 6 கார்பன் இருக்கிறதுனால ஹெக்ஸா. அப்புறம் எல்லா கார்பன்லேயும் நம்மளுக்கு OH குரூப் இருக்கனால 1 2 3 4 5 6 போட்டு ஹெக்ஸால். ஏன் ஹெக்ஸால் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்சேன். ஓகேங்களா, அப்போ எழுதுகிறேன் பாருங்கள். ஸ்டூடெண்ட் லிசன் இயர். இப்போ ஹெக்ஸாஹைட்ரிக் ஆல்கஹால். இதில் வந்து உங்களுக்கு 6 கார்பன் அட்டாச்சாக இருக்கும். 6 கார்பன்லேயும் உங்களுக்கு OH குரூப் அட்டாச்சாக இருக்கும். அதனால் இதனோட ஐயூபேக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்சேன் 1,2,3 4 5 6 ஹெக்ஸா. 6 கார்பன் இருக்கிறனால ஹெக்சேன் வருது. எல்லா கார்பன்லேயும் நம்மளுக்கு OH குரூப் இருக்குன்னா 1 2 3 4 5 6 நம்பர் எழுதினோம் ஹெக்ஸால். ஓகேங்களா, அப்போ 6 OH குரூப் இருக்கனால ஹெக்ஸால். இதோட காமன் நேம் வந்து இஸ் கால்ட் அஸ் சார்பிட்டால். அன்லைன் பண்ணிக்கோங்க, சார்பிட்டால். இதுதான் ஹெக்ஸா. இதுதான் நம்மளுக்கு இட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். இப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்? கண்டெய்னிங் மோர் தென் OH குரூப் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் OH குரூப் அட்டாச்சாக இருக்குது. எந்த கார்பனில் அட்டாச்சாக இருக்குது? sp3 அண்ட் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். அதை பற்றி நம்மளுக்கு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.
ஸ்டூடெண்ட் கவனிங்க, இது பேஜ் நம்பர் 105 இருக்குது. அதில் பாருங்கள், ஏற்கனவே 2 கிளாஸிஃபிகேஷன் பார்த்துட்டோம், மோனோஹைட்ரிக் அண்டு பாலிஹைட்ரிக். நெக்ஸ்ட்டு கவனிங்க, இந்த மோனோஹைட்ரிக்கே ஃபர்தர் கிளாஸிஃபைடு இன்டூ 2 டைப்ஸ். ஒன்று OH குரூப், அதில் அன்லைன் பண்ணுறேன் பாருங்கள். OH group attached to sp3 hybridized carbon. Next OH group attached to the sp2 hybridized carbon அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதிலே பாருங்கள், இந்த OH group sp2 hybridized carbon ஒன்று எக்ஸாம்பிள் வந்து வினைல் ஆல்கஹால். ஓகேங்களா, என்னோட IUPAC நேம் ஈத்தீனால். ஓகே, CH2 டபுள் பாண்ட் CH வந்துச்சுனாவே என்னோட காமன் நேம் இஸ் வினைல். OH குரூப் வந்து ஆல்கஹால். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. CH2 டபுள் பாண்ட் CHனாவே உங்களுக்கு ஈத்தீன் அப்படின்னு ஞாபகம் வரும். CH2 இருங்க, நான் மறுபடியும் எழுதுகிறேன் பாருங்கள். அப்போ CH4னா மீத்தேன். இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு CH3ன்னு கிடைக்கும். இதுதான் மெத்தில் குரூப். ஓகேங்களா, இதையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்க. மெத்தில் அப்படின்னா அல்கைல் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம டபுள் பாண்ட்லேருந்து மறுபடியும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஒரு ஹைட்ரஜனை. மறுபடியும் எழுதுகிறேன் பாருங்கள், CH2. ஓகேங்களா, டபுள் பாண்ட் CH2. ஓகேங்களா, இப்போ இதிலிருந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ எப்படி வரும்? CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட். இப்போ இந்த பாண்டோட இந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்மளுக்கு OH குரூப் வந்து அட்டாச்சாக இருக்குது. அப்போ இந்த CH2 சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் CH தான் இஸ் கால்ட் அஸ் வினைல். CH2 டபுள் பாண்ட் CH அப்படின்னு வந்தாவே வினைல். ஓகேங்களா, OH வந்தனால நம்ம ஆல்கஹால் சொல்கிறோம். சப்போஸ் Cl, இப்போ இந்த OHக்கு பதிலாக நம்மளுக்கு Cl குரூப் அட்டாச் இருந்துச்சுன்னா வினைல் குளோரைடு அப்படின்னு நம்ம சொல்லணும். அது என்ன கார்பன் அப்படின்னா sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். இது ஒரு எக்ஸாம்பிள் தான், நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஓகேங்களா, கீழே பாருங்கள், அன்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் OH குரூப் அட்டாச்சு டு அல்கைல் குரூப். நான் சொல்லலைங்களா, அல்கைல் குரூப்னா மெத்தில் எத்தில் ப்ரொப்பைல் இருக்கும். இதில் பாருங்கள், ஃபர்தராக கிளாஸிஃபை டு பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்சரி சொல்கிறாங்க. இதே பிரைமரி அப்படின்னா CH2ஓட OH இருந்துச்சுன்னா பிரைமரி. ஓகேங்களா, அதை நல்லா அன்லைன் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள் மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. ஓகேங்களா, CHஓட OH இருந்துச்சுன்னா அது செகண்டரி, Cஓட OH இருந்துச்சுன்னா அது டெர்சரி. ஆனால் இது எல்லாத்துலேயும் பாருங்கள் OH குரூப் வந்து ஒன்று தான் இருக்கும். அப்போ இது எல்லாமே மோனோஹைட்ரிக். அப்போ மோனோஹைட்ரிக் ஃபர்தர் கிளாஸிஃபைட் இன்டூ 3 டைப்ஸ், பிரைமரி செகண்டரி அண்டு டெர்சரி. ஏன் இது பிரைமரி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா CH2ஓட OH குரூப் இருந்துச்சுன்னா பிரைமரி. ஓகேங்களா, CHஓட OH இருந்துச்சுன்னா டெர்சரி. ஓகேங்களா, வெறும் Cஓட மட்டும் OH இருந்துச்சுன்னா அது டெர்சரி. ஓகேங்களா, ஆனால் OH குரூப் ஒன்று தான் இருக்கும். இதெல்லாம் மோனோடைப்லேயே இத்தனை டைப் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் அன்லைன் பண்ணி. அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க மார்க் பண்ணிக்கோங்க, மெத்தனால். செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொப்பனால், 2 ப்ரொப்பனால். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். CH3 CH3 CHOH. அப்போ இந்த CHO இருக்கனால தான் இது செகண்டரி ஆல்கஹால்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, என்னோட காமன் நேம் வந்து ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இது 2 ப்ரொப்பனால். ஏன் இதெல்லாம் கிளாஸிஃபிகேஷன் பின்னாடி நடத்திருக்கேன் அப்படின்னா அந்த IUPAC நாமல் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் எப்படி அந்த OL வந்தது அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நடத்துகிறேன். ஏன்னா புக்கில் உனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்கும், பேஜ் நம்பர் 105. இந்த லெசன் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெர்சரி ஆல்கஹால். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 மெத்தில் 2 ப்ரொப்பனால். இதுதான் டெர்சரி ஆல்கஹால். டெர்ட் பியூட்டைல் ஆல்கஹால்னு சொல்லியிருப்பேன் என்னோட காமன் நேம். ஓகேங்களா, அந்த IUPAC நாமன் கிளாஸில் பாருங்கள், அதில் தெரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பக்கம் OH குரூப் அட்டாச்சு டு அல்லைல் குரூப். வினைல் குரூப் மாதிரி இது வந்து அல்லைல் குரூப், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். CH2 டபுள் பாண்ட். இப்போ இதெல்லாம் நான் தனியாக எழுதியிருப்பேன் ஒரு பேப்பரில், அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த புக்கில் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இது எல்லாமே நான் ஒரு சொல்லியிருப்பேன். அதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொப்பின் ப்ரப் 2 in 1 ஆல். நெக்ஸ்ட் வந்து பியூட் 3 in 1 ஆல். ஏன் பியூட்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் 4 கார்பன் இருக்கிறனால பியூட். நெக்ஸ்ட்டு வந்து 2 மெத்தில் பியூட்டின் 2 ஆல் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நான் எழுதியிருக்கேன். 1 ஃபினைல் எத்தனால், 2 ஃபினைல் ப்ரொப்பேன் 2 in 2 ஆல். இதெல்லாம் ஓகேங்களா. அப்போ பாருங்கள், நான் எழுதியிருக்கிறத வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஸ்டூடெண்ட் கவனிங்க, இப்போ இது அல்லைல் ஆளுகள் எழுதியிருப்பேன். அல்லைலோட ஃபார்மில் பாருங்கள், சைடில் எழுதியிருப்பேன், நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். CH2 டபுள் பாண்ட் CH2, 2 CH2 இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்ட் கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா ஸ்டார்டிங் எண்டிங்கில் CH இருக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு டபுள் பாண்டில் இங்கே ப்ரெசன்ஸ் இருக்கும், ஒன்று வந்து சிங்கிள் பாண்டில் இருக்கும். ஓகேங்களா, இந்த பக்கம் பாண்டோட சம்திங் ஏதோ குரூப் வந்து அட்டாச்சாக இருக்கும். OH இருந்துச்சுன்னா ஆல்கான்னு சொல்லணும், Cl இருந்துச்சுன்னா குளோரைட், Br இருந்துச்சுன்னா புரோமைட், அல்லைல் குளோரைட், அல்லைல் புரோமைட், அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ அது எப்படி நம்மளுக்கு அந்த ஃபார்மேட் வந்துச்சுன்னா இப்போ நாங்கள் கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள், மார்க் பண்ணுறேன்.
இப்போ இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் டபுள் பாண்ட் வரும். இதுதான் உங்களுக்கு ப்ரோப்பேன். அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த அல்லைல் குரூப். ஓகேங்களா? இப்போ CH2 தான் இங்கே இருக்குது. மறுபடியும் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த CH2 குரூப் இங்கே இருக்குது. இந்த CH அப்படியே தான் இந்த பிளேஸில் இருக்குது. இந்த CH3லேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இப்போ CH3லேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு CH2 இந்த டபுள் பாண்ட் வந்து இங்கே அப்படியே ப்ளேஸ் ஆகிருக்கு. அப்போ அல்லைல் ஆல்கஹால். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் அல்லைல் அப்படின்னு கேட்டாங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 பாண்ட் அப்படின்னு சொல்லணும். இப்போ இதனோட காமன் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்லைல் ஆல்கஹால். ஐயூபேக் நேம் தான் 2-ப்ரோப்பீனால் சொல்லலாம். இல்லை ப்ரோப்பீன் 2-1-ஆல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ப்ரோப்பீன் சொல்லிடுனா டபுள் பாண்ட் இருக்கிறனால ப்ரோப்பு வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கிறனால உங்களுக்கு ப்ரோப்பு. டபுள் பாண்டில் செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கிறனால 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1வது கார்பனில் OH இருக்கனால 1-ஆல். அப்போ அந்த நம்பர்லாம் மென்ஷன் பண்ணோம். அப்போ 2-ப்ரோப்பீனால். 1வது கார்பனில் OL இருக்கனால நம்ம தனியாக மென்ஷன் பண்ண தேவையில்ல. இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஐயூபேக் நேம் என்ன கேட்பாங்கன்னா வாட் இஸ் ஐயூபேக் நேம் ஆஃப் அல்லைல் ஆல்கஹால் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2-ப்ரோப்பீனால். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே எழுதியிருப்பேன். அடுத்தது இதே மாதிரி பாருங்கள். இதில் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் 4 கார்பன் இருக்குது உங்களுக்கு. பாருங்கள் 1 2 3 4. தேர்டு கார்பனில் உங்களுக்கு டபுள் பாண்ட் இருக்கும். அப்போ செகண்ட் கார்பனில் தான் OH குரூப் இருக்குது. இது ஏன் இந்த பக்கம் சைடில் நம்ம ஃபஸ்ட்டு கார்பன் எடுத்துக்கணும்? இப்போ CH குரூப் OH குரூப்பு தான் நான் சென்டர் கார்பனாக கன்சிடர் பண்ணி சொல்லியிருப்பேன் ஏற்கனவே ஐயூபேக் நாமன் கிளாஸில். அப்போ இது ஃபஸ்ட்டு கார்பன். இந்த பக்கம் ஒரு கார்பன் தான் இருக்குது, இந்த பக்கம் 2 கார்பன் இருக்குது. அப்போ எது லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் சைடு அப்படின்னா இந்த பக்கம் சைடு தான் உங்களுக்கு. ஓகேங்களா? ரைட் சைடில். இப்போ 1 2 3 4 அப்படின்னு வரும். இப்போ செகண்ட் கார்பனில் நம்மளுக்கு OH குரூப் இருக்கிறதுனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா OH CH OH. அப்போ தேர்டு கார்பனில் நம்மளுக்கு டபுள் பாண்ட் வந்து ப்ரெசன்ஸாக இருக்குது. இதை வச்சு அப்போ பியூட்டி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 4 கார்பன். தேர்டு கார்பனில் இருக்கிறனால 3 1வது செகண்ட் கார்பனில் OH இருக்கனால 2-ஆல் அப்படின்னு வரும். அப்போ 3-பியூட்டினால் அப்படின்னு வரும். ஓகேங்களா? 3-பியூட்டின் 2-ஆல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3-பியூட்டின் இந்த இடத்துல 2 போட்டுக்கோங்க. 2-ஆல் அப்படின்னு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீழே பாருங்கள். CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH3 CH3OH எப்படி கொடுத்துருப்பாங்க இதுலேயும் பாருங்கள். உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். தேர்டு கார்பனில் தான் டபுள் பாண்ட் ப்ரெசன்ஸாக இருக்கும். இந்த செகண்ட் கார்பனில் தான் OH இருக்குது. அப்போ 2-மெத்தில். அப்போ மொத்தம் நம்மளுக்கு வந்து எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னா 4 கார்பன். அப்போ இந்த பிரான்ச்டு குரூப்பை ஃபஸ்ட்டு சொல்லிடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிரான்ச்டு குரூப், அதை சப்ஸ்டியூட்டன் குரூப், அதை ப்ரைமரி சப்ஸ்டியூட்டன் குரூப்பை ஃபஸ்ட்டு சொல்லுவோம். அதை ப்ரைமரி அப்படின்னாவே ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2-மெத்தில். மீதி ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா கீழே பாருங்கள். 2-மெத்தில். பியூட் ஏன் பியூட் சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் 4 கார்பன். அப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் 4 கார்பன் இருக்கனால பியூட். 3 அப்படின்னா தேர்டு கார்பனில் வந்து நம்மளுக்கு டபுள் பாண்ட் இருக்கனால 3 ஓகேங்களா? செகண்ட் கார்பனில் OH இருக்கனால 2-ஆல். ஓகேங்களா? என்ன சொல்லணும்? 2-ஆல். அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 2-மெத்தில் பியூட் 3 2-ஆல் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? கீழே எழுதியிருப்போம் பாருங்கள். கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். 2-மெத்தில் பியூட் 3 2-ஆல். புக்லேயும் பேஜ் நம்பர் 105 இருக்கும். இதில் பாருங்கள் OH குரூப் அட்டாச்சு டு பென்சைல் குரூப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பென்சைல் ஆளுகளோட ஃபார்மில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இது எப்படி டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பென்சீனோட ஃபார்முலா C6H6 மார்க் பண்ணுறேன் பாருங்கள். பென்சீனோட மாலிகுலர் ஃபார்முலா C6H6. மெத்தில் அப்படின்னா CH3 குரூப். இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனும் நம்மளுக்கு H2 ரிமூவ் ஆயிரும். ஓகே? அப்போ மீதி ரிமைனிங் இதுலேருந்து C6H5 கிடைக்கும். இந்த CH3லேருந்து நம்மளுக்கு CH2 வந்து அப்போ இது வந்து நம்ம பென்சின். அப்போ அந்த பென்சின்லேருந்து பென்சின் எடுத்துக்கிட்டாங்க. மெத்தில் குரூப்லேருந்து OL எடுத்து இந்த OL அப்போ பென்சைல். ஓகேங்களா? இப்போ இந்த பக்கம் சைடில் என்ன எழுதியிருக்கேன்னா பாருங்கள். ஓகேங்களா? மீத்தேன் எழுதியிருப்பேன். மீத்தேன் வந்து எப்படின்னா CH4. ஓகே? மீத்தேன் ஃபார்முலா CH4. இந்த CH4 இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு OH குரூப் அட்டாச்சாக இருக்கும். அப்போ நம்ம மெத்தனால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மெத்தனாலோட ஃபார்முலா என்ன? CH3OH. ஓகேங்களா? அப்போ இந்த பென்சைல் குரூப் எப்படி இருந்துச்சுன்னா அப்போ பென்சைலோட ஃபார்முலாவே C6H5 CH2. அப்போ OH குரூப்னால இது ஆளுகள். தட் இஸ் ஏ காமன் நேம்.
பென்சைல் ஆல்கஹால். ஐயூபேக் நேம் வந்து ஃபினைல் மெத்தனால். இப்போ மார்க் பண்ணுற பாருங்க, ஃபினைல் மெத்தனால். இந்த C6H5க்கு 2 நேம் இருக்குது. ஃபஸ்ட்டு அரைல் குரூப், ஏஆர் குரூப்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா கீழே எழுதியிருப்போம் பாருங்கள், ஃபினைல் குரூப். அப்போ நம்மளுக்கு ஃபினைல் குரூப். அப்போ இதுலேயும் நம்ம பென்சைல் குரூப்பு நான் சேர்த்து எழுதியிருப்பேன். அப்போ பென்சைல் குரூப்போட ஃபார்மில் என்ன, C6H5CH2. அப்போ C6H5 வந்துச்சுன்னா அரைல் குரூப்னு சொல்லலாம், இல்லை ஃபினைல் குரூப். ஜென்ரல் ஃபார்முலாவில் ஏஆர் குரூப்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ பென்சைல் ஆல்கஹாலோட ஐயூபேக் நேம் ஃபினைல் மெத்தனால். இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட் கவனிங்க, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். பென்சைல் ஆல்கஹாலோட ஃபார்முலா எழுதியிருப்பேன், நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இதை பென்சைல் ஆல்கஹாலோட ஃபார்முலா C6H5CH2. இந்த ஒரு ஹைட்ரேட்டை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு CH3 இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கிடைக்கிது. புக்கில் எழுதியிருக்காங்க. பேஜ் நம்பர் 105ல் அந்த பென்சைல் மெத்தனாலுக்கு ஃபினைல் மெத்தனாலுக்கு கீழே இருக்கும். இப்போ C6H5CH3OH. இப்போ இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு ஐயூபேக் நேம் பாருங்கள், 1வது கார்பனில், ஏன்னா இது OH குரூப் அட்டாச்டு கார்பன் தான் ஃபஸ்ட்டு கார்பன். அப்போ 1 ஃபினைல். 1வது கார்பனில் ஃபினைல் குரூப் அட்டாச்டு 1 ஃபினைல். ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 கார்பன் இருக்கனால எத்தனால். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு இது 2 கார்பன் இருக்கனால எத்தனால். இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்லேயும் எழுதலாம் இதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கீழே. ஓகேங்களா. இப்போ இதுவும் அதே மாதிரி தான் பென்சைல் ஆல்கஹால் ஃபார்மில் எழுதியிருக்கேன். C6H5CH2OH அப்படின்னு எழுதியிருப்பேன். அதை நல்லா பாருங்கள். இந்த ஹச்சுக்கு பதிலாக CH3 குரூப் அட்டாச்சாக இருக்கும். அதேமாதிரி இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக நம்மளுக்கு CH3 குரூப் அட்டாச் இருந்தால் இந்த மாதிரி மாடலாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பென்சைல் ஆல்கஹால் வச்சு நீங்கள் இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் மறுபடியும் மார்க் பண்ணுற பாருங்கள், C6H5. இதை வந்து நம்ம CH2OHன்னு சொல்லுவோம். இந்த ஹச்சுக்கு பதிலாக ஒரு CH3, இந்த ஹச்சுக்கு பதிலாக ஒரு CH3. அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி மாடல் கிடைக்கும். அப்போ இதுக்கு ஐயூபேக் நேம் எப்படி எழுதுறதுன்னு கீழே எழுதியிருப்பாங்க. அப்போ இது செகண்ட் கார்பன். மேலேருந்து நம்மளுக்கு பிரான்ச் டைப்பில் நிறைய கார்பன் 1 2 3 இருக்கனால செகண்ட் கார்பனில் ஃபினைல் இருக்கனால 2 ஃபினைல். ஓகே. 1 2 3 கார்பன் இருக்கனால ப்ரொப்பேன். ஓகே. செகண்ட் கார்பனில் OH இருக்கனால 2 ஆல். இப்படி எழுதலாம். 2 ஃபினைல் 2 ப்ரொப்பனாலும் எழுதலாம். ஓகேங்களா. இது பேஜ் நம்பர் 105ல். அப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால் மெயின் கிளாசிஃபைடுன்னு பார்த்தீங்கன்னா மோனோஹைட்ரிக் அண்ட் பாலிஹைட்ரிக். மோனோஹைட்ரிக்னா ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்கும். பாலிஹைட்ரிக்னா நிறைய மோர் தென் OH குரூப் இருக்கும். அதை வச்சு நம்மளுக்கு அல்கைல். இப்போ மோனோஹைட்ரிக்லேயே நம்மளுக்கு பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்சரி இருக்குது. அதுதான் அல்கைல் குரூப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அல்லைல் குரூப்பும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பென்சைல் குரூப் இருக்குது. இதெல்லாம் பேஜ் நம்பர் 105ல். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த எவால்வேட் யுவர் செல்ஃப் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் கவனிங்க, இது பேஜ் நம்பர் 107ல் எவால்வேட் யுவர் செல்ஃபில் ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர். அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் அப்படின்னா, கிளாஸிஃபை தி ஃபாலோவிங் ஆல்கஹால் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்சரி அண்ட் கிவ் தேர் ஐயூபேக் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரைமரி, செகண்டரி, டெர்சரியில் என்ன டைப்பு அண்ட் ஐயூபேக் நேம், அது புக்கை பார்த்துக்கோங்க. கொஷினை நான் ஆன்சர் மட்டும் எழுதியிருக்கேன். CH3 புக்கில் இருக்கிற மாதிரி இல்லாமல் நான் கொஞ்சம் எழுதியிருப்பேன் பாருங்கள். CHOH, CH2 மார்க் பண்ணுற பாருங்கள். CH2 CH3 2 அப்படின்னு இதை புக்கில் எழுதியிருப்பாங்க. இது மாதிரி இப்படி செப்பரேட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐயூபேக் நேம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த OH குரூப் அட்டாச்டு கார்பன் தான் சென்டர் கார்பன். இந்த பக்கம் உங்களுக்கு லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்குது, 2 கார்பன் தான். இந்த பக்கம் உங்களுக்கு 3 கார்பன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அதனால் இந்த பக்கம் சேர்ந்து நீ நம்பர் வைக்கணும். எந்த பக்கம் லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் சைடோ அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. அப்போ 4th 5th கார்பனில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 5th கார்பனில் ப்ரோமோ இருக்கிறதுனால 5 ப்ரோமோ 5 மெத்தில். ஓகேங்களா. ப்ரெசன்ஸ் ஆஃப் உங்களுக்கு எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கார்பன் இருக்கிறனால ஹெக்ஸு. 3rd கார்பனில் OH குரூப் இருக்கிறனால 3 ஹெக்ஸனால். இது என்ன டைப் அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால். இது ஏன் செகண்டரினா CHOD OH இருக்கனால இது செகண்டரி ஆல்கஹால். நெக்ஸ்ட் கீழே பாருங்கள், C2H5 twice 3 COH கொடுத்துருப்பாங்க. என்னோட ஐயூபேக் நேம் 3 எத்தில் 3 பென்டனால். இப்போ நான் எழுதுன மாதிரி எழுதலாம். கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த C2H5 C2H5 இது C வந்து சியோட OH இருக்கனால இது டெர்சரி ஆல்கஹால். ஓகேங்களா. கீழே எழுதியிருப்போம் பாருங்கள், டெர்சரி ஆல்கஹால் டைப். இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. ஓகே. கிளாஸிஃபையில் கேட்டிருக்காங்க, அதில் தான் உங்களுக்கு ஆன்சர் டெர்சரி ஆல்கஹால். சியோட OH இருக்கனால இது டெர்சரி ஆல்கஹால். நெக்ஸ்ட் இப்படி நம்ம ஆர் போட்டு இந்த மாதிரி எழுதலாம். கீழே பாருங்கள், அந்த C2H5 நம்ம பிரித்து எழுதிருக்கோம். CH2 CH3 CH2 C2H5 CH2 ஸ்டேட்டாக நம்பர் வச்சுட்டு வரப்போ நம்ம COH வந்து சென்டர் கார்பன். இந்த பக்கமும் உங்களுக்கு 2 கார்பன் தான் இருக்குது, இந்த பக்கமும் 2 கார்பன் இருக்கனால நீங்கள் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 4th 5th இந்த பக்கம் இருந்து வச்சுட்டு போனாங்கன்னா உங்களுக்கு அது 3rd கார்பனில் தான் வரும். ஓகே. எப்படி ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி இருந்தாலும் 3rd கார்பனில் தான் வரும். 3rd கார்பனில் எத்தில் குரூப் எது மறுபடியும் மார்க் பண்ணுறேன் பாருங்கள்.
தேர்டு கார்பனில் எத்தில் குரூப் அட்டாச்சாக இருக்குது. அப்போ 3 எத்தில். ப்ரெசன்ஸ் ஆஃப் 5 கார்பன் ஒரே ஸ்ட்ரெயிட் செயினில் இருக்கும். அப்போ பெண்ட், 5 கார்பன் இருந்தாவே பெண்ட். ஓகே, தேர்டு கார்பனில் OH இருக்கனால 3 பென்டனால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 எத்தில் 3 பென்டனால், இதுதான் IUPAC நேம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சி ஆப்ஷன். CH2 டபுள் பாண்ட் C, Cl, CHOH, CH3. இது மாதிரி இப்படி செப்பரேட் பண்ணி எழுதிக்கோங்க. கீழே பிங்க் கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்போ CH2 டபுள் பாண்ட் C, Cl, CHOH, CH3. அப்போ CHOH குரூப்பு தான் உங்களுக்கு சென்டர் கார்பனு. அப்போ இந்த பக்கம் சைடில் லிஸ்ட் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் சைடு தான் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு எழுதியிருக்கோம். அப்போ தேர்டு கார்பனில் குளோர் இருக்கனால அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் இது வந்து ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸு, அதனால் 3 குளோரோ. தேர்டு கார்பனில் டபுள் பாண்ட் ப்ரெசன்ஸாக இருக்குது, அதனால் இந்த இடத்துல டபுள் பாண்ட் ப்ரெசன்ஸாக இருக்கும். அப்போ பியூட்டின், அப்போ 3 பியூட்டின், 3 குளோரோ 3 பியூட்டின். ரெண்டாவது கார்பனில் OH இருக்கனால 2 ஆல். இதுதான் IUPAC நேம். இது என்ன டைப் அப்படின்னா செகண்டரி ஆல்கால். ஏன் செகண்டரி ஆல்கால் அப்படின்னு சொல்கிறோம்னா CHOட OH இருக்கனால இது செகண்டரி ஆல்கால். IUPAC நேம் 3 குளோரோ 3 பியூட்டின் 2 ஆல். நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, நான் மார்க் பண்ணுற பாருங்கள், இந்த மாதிரி லைன் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ எங்கே OH குரூப் இருக்குது, எங்கே BR குரூப் இருக்குது, அது கீழே எழுதுகிற மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள். ஓகேங்களா, இந்த மாதிரி எழுதிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், CH3 எங்கே டபுள் பாண்டு கோடு கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல டபுள் பாண்டு கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த இடத்துல டபுள் பாண்ட் போட்டிருக்கோம். அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல CH வந்தால் தான் அந்த பாண்டு பேலன்ஸ் ஆகும். இப்போ CH3 CHOH இருக்கனால இதுவும் என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்டரி ஆல்கால் டைப்பு தான் வரும். நான் எழுதியிருக்க மாட்டேன், சாரி. அதனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, செகண்டரி ஆல்கால் டைப்பு தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்போ CH டபுள் பாண்ட் CH2 CHோட BR இந்த மாதிரி எழுதியிருப்போம். அடுத்தது இங்கே ஒரு CH3 இருக்கும். ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் போட்டிருப்பேன், 1 2 3 4 5 6 7 8ன்னு 7 வரைக்கும் போட்டிருப்பேன். அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6th கார்பனில் ப்ரோமோ குரூப் அட்டாச்னால ஏற்கனவே ப்ரோமோ குளோரெல்லாம் உங்களுக்கு ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸு, அதனால் ப்ரிஃபிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு, ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் தான் கொடுக்கணும். அப்போ 6 ப்ரோமோ 3 கெப்டேன். ஏன் கெப்டேன் சொல்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 7 கார்பனுங்கனால கெப்டு, டபுள் பாண்ட் இருக்கனால ஈன், அப்போ கெப்டின். செகண்ட் கார்பனில் OH குரூப் இருக்கனால 2 ஆல். தட் இஸ் த IUPAC நேம். இது மறுபடியும் சொல்கிறேன், இது செகண்டரி ஆல்கால் டைப்பு. இதை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் பாருங்கள், லாஸ்ட்டாக ஆப்ஷனுக்கு எழுதியிருக்கேன். பென்சின் ரிங்கில் OH குரூப் அட்டாச்சாக இருக்கும். C2H5 கீழே CH2 CH3 எத்தில் குரூப் அட்டாச்சாக இருக்குது. ஓகேங்களா. இது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்சரி ஆல்கால் டைப்பு. பிகாஸ் ஏன் அப்படின்னா மார்க் பண்ணுற பாருங்கள், Cயோட OH குரூப் அட்டாச்சாக இருக்கும். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்கோம் இந்த மாதிரி மாடல். இந்த C6H5 வந்து நம்ம இந்த மாதிரி பென்சின் ரிங்கே இப்படி எழுதியிருக்கோம். இங்கே CH2 CH3. இப்போ நம்பர் வந்து நம்ம இது பண்ணுறோம். இது C6H5ங்கிறது தனியாக ஃபீனைல் குரூப், அதுக்கு நம்ம நம்பர் சொல்லக்கூடாது. ஏன்னா அதுலேயே ஏற்கனவே கார்பன் 6 இருக்குது. அப்போ 1 2 3 4 5ன்னு நம்பர் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ டோட்டலாக உங்களுக்கு வந்து 5 கார்பன் இருக்கனால பென்டா அப்படின்னு வரும், பென்டா. ஓகே, தேர்டு குரூப்லேயே உங்களுக்கு ஃபினைல் குரூப் அட்டாச்சாக இருக்கும், அண்ட் OH குரூப்பும் அட்டாச்சாக இருக்குது. அப்போ 3 ஃபினைல் 3 பென்டனால். அப்போ இது என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்சரி ஆல்கால் டைப்பு. IUPAC நேம் வந்து 3 ஃபினைல் 3 பென்டனால். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் எவால்வேட் யுவர் செல்ஃப்லி செகண்ட் கொஸ்டின் இருக்கும், அதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஸ்டூடெண்ட், இது செகண்ட் எவால்வேட் கொஷினோட ஆன்சரு C5 நான் மார்க் பண்ணுற பாருங்கள். C5 வந்து 5 இருக்கணும், H வந்து 12 இருக்கணும், O இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி மாலிகுலர் ஃபார்மல் காம்பவுண்டுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த ஃபார்மேட் எழுதுகிறோம். அது ஃபஸ்ட்டு டைப் என்ன எழுதுகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். கொஷின் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மாலிகுலர் ஃபார்மில் C5H12Oக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த ஐசோமிசம் அண்ட் தென் IUPAC நேம். ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்ஷன் கொடுத்துருப்போம் பாருங்கள், 1 பென்டனால். ஓகேங்களா. 5 கார்பன் இருக்கனால பென்டைல் ஆல்கால். ஓகேங்களா. பென்டேன்லேருந்து ஒரு லாஸ்ட் கார்பன்லேருந்து OH ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு OH குரூப் அட்டாச்சாக இருக்கும். IUPAC நேம் 1 பென்டனால். ஓகேங்களா. காமன் நேம் வந்து N பென்டைல் ஆல்கஹால் எழுதியிருப்பேன். ஓகே, செகண்ட் பாருங்கள் 2 பென்டனால். ஏன் இது 2 பென்டனால் சொல்கிறோம் அப்படின்னா CHோட OH குரூப் இருக்கும். ஓகேங்களா. அப்போ செகண்டரி பென்டைல் ஆல்கஹால் அப்படின்னு காமன் நேமில் சொல்லலாம். ஓகேங்களா. CHோட OH குரூப் இருக்கும். அப்போ IUPAC நேம் 2 பென்டனால். நெக்ஸ்ட்டு வந்து CHOH குரூப் இருக்குது, பட் வந்து இந்த பக்கம் 1 2 3 கார்பன், இந்த பக்கம் 1 2 3. அப்போ இது 1 இது 2 இது 3 இது 4 இது 5 கார்பன் இருக்கிறனால தேர்டு கார்பனில் OH குரூப் இருக்கிறனால
நான் மறுபடியும் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்டுனால 3 பெண்டனால். இப்போ இது சிஹெச்சோட OH இருக்கனால இதுவும் செகண்டரி பெண்டைல் ஆல்கஹாலில் சொல்லலாம். அதனால தான் உங்களுக்கு காமன் நேம் கொடுக்கல. பட் ஐயூபேக் நேம் நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. 1 பெண்டனால், 2 பெண்டனால், 3 பெண்டனால். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே எழுதியிருக்காங்க. இது பாருங்கள், சிஹெச் மியர்லேயே உங்களுக்கு சிஹெச் தெரியிருக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து ஐசோ. இதுலேயும் 5 கார்பன் இருக்கனால பெண்டைல், OH குரூப் இருக்கனால ஆல்கஹால். அப்போ 5 கார்பன் இருக்கனால பெண்டைல், சிஹெச் பக்கத்துலேயே 2 சிஹெச் இருக்கனால ஐசோ. அப்போ ஐசோ பெண்டைல் ஆல்கஹால். ஐயூபேக் நேம் வந்து நம்மளுக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது 3 மெத்தில் 1 பியூட்டனால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 மெத்தில், தேர்டு கார்பனில் நம்மளுக்கு மெத்தில் குரூப் அட்டாச்சாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன். 3 மெத்தில் 1 பியூட்டனால். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதே மாதிரி நம்மளுக்கு 6 மாடல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு மாடல். லாஸ்ட்டு வந்து பாருங்கள், சியோட OH குரூப் அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஒரு மாடல். ஓகேங்களா? அப்போ இது சியோட நம்மளுக்கு OH குரூப் அட்டாச்சாக இருக்குது. இப்போ இந்த நம்ம வந்து இது நியோ பெண்டைல் கூட சொல்லலாம். நியோ பெண்டை சிஹெச்2ஓட OH குரூப் அட்டாச்சாக இருக்குது. ஓகேங்களா? பட் சியோட நம்மளுக்கு 3 CH3 குரூப் அட்டாச். நம்மளோட காமன் நேம் வந்து நியோ பெண்டைல் ஆல்கஹால். எழுதி வச்சுக்கோங்க, நான் எழுதலை அதில். நியோ பெண்டைல் ஆல்கஹால். பட் ஐயூபேக் நேம் செகண்ட் கார்பன்லேயே இருக்கனால இங்கே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு OH குரூப் வந்து CH2ஓட அட்டாச் ஆகிருக்கல. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்டு கார்பன். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு நான் மறுபடியும் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்டு, இது தேர்டு. செகண்ட்லேயே 2 மெத்தில் குரூப் இருக்குன்னா 2,2 டைமெத்தில் 1 ப்ரொப்பனால். ஏன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 கார்பன் இருக்கிறனால 1 ப்ரொப்பனால். 2,2 டைமெத்தில் 1 ப்ரொப்பனால். ஓகேங்களா? இதோட காமன் நேம் தான் நியோ பெண்டைல் ஆல்கஹால். இதோட இது முடிஞ்சது. மீதி ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.